ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மூவி வாய்ஸர் சேனல். இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஹாலிவுட் அப்டேட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது ஒரு புதுசான ஒரு ட்ரை தாங்க. இதுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா லைக்கை போடுங்க, பார்க்கலாம். அண்ட் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஸ்டார்டிங் நம்ம அட்டாக் ஆன் டைட்டன் அனிமி வந்து சீசன் 2 வரை தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நம்ம தமிழ் ரசிகர்கள் மூலியமாக நிறைய வரவேற்பு கிடச்சிருந்தது. அண்ட் நிறைய பேர் அட்டாக் ஆன் டைட்டனை பார்க்க ஆரம்பித்தாங்க. பார்த்துட்டு ஒரு சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னே சொல்லணும். நானுமே தமிழ் டப்பில் பார்த்தேன். 2 சீசனுமே வேறு மாதிரி இருந்தது. தமிழ் டப்பிங்கும் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இப்போது சீசன் 3யும் வந்து தமிழ் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அமேசான் ப்ரைமில் தான் அதையும் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சீசன் 3ல் 22 எபிசோடு இருக்குது. அது 22மே தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரமே அடுத்த சீசனும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த சீசனை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அடுத்த அப்டேட் வந்து F1 படம் மூவி ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் நம்ம பிராட் பிட் தாங்க நடிக்கிறாரு. அந்த ட்ரைலருமே பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருந்தது. அதாவது இதுக்கு முன்னாடி ஃபோர்ட் விசஸ் ஃபெராரின்னு ஒரு படம் வந்திருக்கும். அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த படம் மாதிரியான ஒரு படம் தான் இது. ஃபார்முலா 1ல் நம்ம ஹீரோ வந்து ஒரு ரேசராக இருக்கார். அங்கே நடக்கக்கூடிய ஒரு கதை மாதிரி தான் இந்த ட்ரைலரில் காமிச்சிருக்காங்க. அண்டு இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் என்னென்னா, நம்ம பிராட் பிட் வந்து ரியலாகவே ட்ராக் ஸ்டன்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காராம். அந்த ட்ராக்கில் வந்து ரியலாகவே அவர் வந்து காரை ஓட்டி அதுக்கான ட்ரைனிங்லாம் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து ஜூன் 27 அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. முக்கியமாக தமிழ் டப்பிங்லேயே ரிலீஸ் பண்ணுறாங்க தேட்டர். ஸோ நம்ம கண்டிப்பாக தமிழ்லேயே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அடுத்ததாக வந்து நம்ம முஃபாசா படம் வந்து எப்போ தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் தமிழ் டப்பிங்கில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதோடைய அப்டேட்டும் இப்போ வந்துடுச்சு. மார்ச் 26 அன்னைக்கு நம்ம ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படமும் ஒரு சூப்பரான படம் தான். லயன் கிங் பார்ட் 1 வந்ததுக்கப்புறம் அந்த படம் வந்து வேறு மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறமா வந்து முஃபாசா இந்த படமும் ஒரு நல்ல படமாக தாங்க இருந்தது. இந்த படம் வந்து டிசம்பரில் வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தாங்க ஓடிடியிலே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம ஓடிடியில் வந்த பிறகு அதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேன்ஸு கேட்டதுனால இன்டர்ஸ்டெல்லர் அண்ட் டியூன் 2 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்ஸ்டெல்லர் பற்றி நம்ம எல்லாருமே ஆல்ரெடி பார்த்துருப்போம். அப்படி பார்க்காதவங்க மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம் தாங்க இது. இந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். தேட்டரில் ஒரு வாட்டியாவது பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு படம் தாங்க இன்டர்ஸ்டெல்லர். அதே மாதிரி டியூன் 2 வந்து விஷுவல்ஸ்க்காகவே பார்க்கலாம். இந்த படமும் வந்து டியூன் 1 அந்த பார்ட்டியும் பார்த்துருந்தா தான் இந்த படம் உங்களுக்கு புரியும். அண்ட் இதுவுமே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் தேட்டரில் பார்க்குறதுக்கு. இந்த படம் வந்து மார்ச் 14th இந்த 2 படமுமே 7 நாளைக்கு மட்டும்தான் தேட்டர்ஸில் ஓடும். ஐமேக்ஸ்லேயும் ஓடுது அண்ட் நார்மல் தேட்டர்ஸ்லேயும் ஓடிட்டுருக்கு. அண்ட் பார்க்கணும் அப்படின்றவங்க தேட்டரில் போய் பாருங்கள். அடுத்ததாக வந்து நம்ம மார்டல் காம்பாட்டோடைய படம் பார்ட் 1 வந்து ரிலீஸ் ஆகி ஒரு சூப்பரான ஹிட்டு கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்ட் 2 எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம கார்ல் ஆர்பன் தாங்க நடிச்சிருக்காரு. அவர் தான் பாய்ஸில் நடிச்சிருப்பார்ல, அந்த ஆக்டர் தான் இதுலேயும் நடிச்சிருக்காரு. அவரும் வந்து அந்த போஸ்டரில் இருக்கிற மாதிரி அந்த போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படமும் நல்லா தான் இருக்க போகுது. அண்டு பார்க்கலாம் இது எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. 2025 அக்டோபரில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த படம். அண்ட் அடுத்ததாக வந்து நம்ம ஜான் விக் படத்தோடைய அப்டேட் வந்துருக்குதுங்க. 5th பார்ட்டுக்கான ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. லைன்ஸ் கேட்டோடைய எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஜான் விக் 5 வந்து கண்டிப்பாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி வந்து நம்ம பெலரினான்னு சொல்லி ஜான் விக் யூனிவர்ஸில் இருக்க ஒரு கேரக்டருக்குன்னு தனி படம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதோடைய ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படத்து அடுத்ததாக இப்போ வந்து ஜான் விக் 5வும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதோடைய ஸ்டோரி எப்படி இருக்க போகுதுன்னு தான் தெரில. ஏன்னா நம்ம ஜான் விக் வந்து இறந்துட்டார். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஜான் விக் அந்த படத்தில் இருப்பாரான்னு தெரில. வேறு கேரக்டர்ஸை வச்சு அந்த படம் போனாலும் போகலாம். மேபி வந்து ஜான் விக் இல்லைன்னு சொல்லி ஒரு கேமியோ பண்ணுற மாதிரி கூட வந்துட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு அது என்ன அப்படின்றது இன்னும் தெரியல. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பைடர்மேன் 4 படத்தில் நம்ம சாடி சிங்க் கேரக்டர் வந்து நடிக்க போகிறாங்களாம். சாடி சிங்க் வந்து நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் பார்த்துருப்போம். மேக்ஸ்ன்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதுலேயுமே வந்து ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த படத்துலேயும் ஒரு கேரக்டர் பண்ண போகிறதா சொல்லி இப்போது ஒரு நியூஸ் வந்திருக்கு. அஃபிஷியலாக கன்ஃபார்மே ஆகிருக்கு. அண்ட் அது வந்து ஸ்பைடர்மேனில் இருக்கிற ஜீன் கேரி கேரக்டராக இருக்கலாம், இல்லாட்டி எம்ஜே ரோலாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
ஆல்ரெடி வந்து நம்ம செண்டையா தான் எம்ஜே ரோல் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இந்த ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸில் எல்லாருக்குமே பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்றது மறந்து போயிடுச்சு. அதனால இப்போ புதுசா வந்து பீட்டர் பார்க்கர் அவருடைய லைஃப்பை புதுசா தேடி போற மாரி கூட இருக்கலாம். அதில வந்து நம்ம எம்ஜேவா இவங்க சாடி சிங்கா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா தெரியல. அதுக்கு வந்து சான்ஸ் கம்மி தான். மேபி ஏதோ ஒரு கேரக்டரா ப்ளே பண்ணுவாங்க. அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5க்காக பல பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்போம். சீசன் 4 வர வேற மாரி இருந்திருக்கும். 4ஓட எண்டிங்லலாம் பீக்ல முடிச்சிருப்பாங்க அந்த சீரிஸ. இப்போ சீசன் 5 வந்து 2 பார்ட்டா ரிலீஸ் பண்ண போறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. பார்ட் 1 வந்து அக்டோபர்லயும், பார்ட் 2 வந்து நவம்பர்லயும் ரிலீஸ் பண்ண போறாங்களாம். எத்தனை எபிசோட்ஸ் அப்படின்றது தெரியல. நம்ம சீசன் 4லே வந்து லாஸ்ட் சில எபிசோட்ஸ் எல்லாமே வந்து 1.5 மணி நேரம் கிட்டலாம் போகும். படம் மாரி எடுத்திருப்பாங்க. ஆனா அது ஒவ்வொன்னுமே பீக்கா இருக்கும். அதே மாதிரியே இந்த சீசனும் இருக்க போகுது. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த இயர் எண்ட வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை வச்சு ஓட்டிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு வந்துட்டு இருக்கு இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸுக்கு. பார்க்கலாம். இதோட ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸையும் முடிக்க போறதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்பின் ஆஃப் சீரிஸ்லாம் ஒண்ணு இருக்கு. அண்ட் இந்த யூனிவர்ஸ்லேருந்து வேற மாரி கேரக்டர்ஸை வச்சு சீரிஸும் எடுக்க போறதாவும் நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஆனா தெரியல. கன்ஃபார்ம் ஆவல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததா வந்து நம்ம ஸ்பைடர்மேன் நோயர் சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அமேசான் பிரைம்ல தாங்க. இந்த படத்துல நம்ம நிக்கோலஸ் கேஜ் தான் ஆக்ட் பண்ண போறாரு. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டா தாங்க இருக்க போகுது. இது வந்து காமிக் அக்யூரேட்டான ஒரு கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இந்த சீரிஸ் வந்து எடுக்க போறாங்க. ஸோ அதனால இதுக்கும் எம்சியூக்கும் கனெக்ட் கிடையாது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. சோனி யூனிவர்ஸ்லயும் இது வராது அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோனான ஒரு சீரிஸ் தான். அண்ட் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டோன்லேயே தான் இருக்க போகுது. ஒரு டிடெக்டிவ் ஸ்டைலான ஒரு சீரிஸா இருக்க போகுதுங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ். இப்போ ரீசெண்டா வெளியான ஹாலிவுட் அப்டேட்ஸ்லாம் இதுதான். வேற ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பார்த்து மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதையும் வந்து சொல்லுங்க. லைக் போட்டு காமிங்க. பார்க்கலாம். லைக் அதிகமாக வந்தது அப்படின்னா இந்த மாதிரி வீடியோவும் நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then signing off.